இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாம்பரம் மேயருடைய தலையீட்டின் காரணம் 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு யாருக்கு சார்? தாயை வாங்க வைக்கிறார்கள். இறுதியாக தாயை வாங்க கண்ணு சொல்லியிருக்காங்க. வாங்கி பாடியை வாங்கி எரிச்சு இருக்கக்கூடிய என்டையர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ கேஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. யார் அவரை ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்று மருத்துவ சான்றிதழ் கொடுத்தாரோ அவரை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. இவங்களை ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அனுப்பின மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மேஜிஸ்ட்ரேட். இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டும் வீடியோகிராஃபும் குடும்பத்திற்கு கையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டான்லி மருத்துவமனை டீனுடைய பொறுப்பு. செய்தார்களா என்று விசாரிக்க வேண்டியது. தவறுகள் நடந்திருக்கு. சரவணன் என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் 2 நிமிஷம் நடக்க கூட விடாமல் பார்த்து ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்ற மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் அவரை கோவில்பட்டி மருத்துவமனைக்கு, கோவில்பட்டி சப்ஜெக்ட் அனுப்புறாரு. அன்னைக்கு மட்டும் மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் உஷாரா இருந்தா அவங்க தூத்துக்குடி மருத்துவமனைக்கு, கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி இருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிருடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலருக்கு நம்பிக்கை என்னவென்றால் ஹாஃப் என்கவுண்டர் செய்யலாம், கொலை செய்யலாம், கால் கை உடைக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னொரு ஓட்டம். அந்த ஓட்டத்தை நீங்கள் எப்பொழுது நிறுத்துவதற்கு ஒரு அரசு முன்வராமல் இருக்கோ அதுல பலியாவது காவல்துறை மட்டுமல்ல, ஜுடிஷியரி ஆல்சோ பிகம்ஸ் a victim. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறதா நீங்கள் சமீபத்தில் பேசியிருந்தீங்க, அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அதில் இப்போ கடைசியாக தாம்பரத்தில் புனிதன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் லாக்அப் மரணம் அடைந்திருக்காங்க. நான் இந்த மரணத்திலிருந்தே போக விரும்புகிறேன். புனிதனுக்கு என்ன நடந்துச்சு? லாக்அப் மரணம்னு அதை சொல்றதுக்கான காரணம் என்ன? அதாவது புனிதன் என்ற அந்த வழக்கு 13ஆம் தேதி, இந்த மாதம் 13ஆம் தேதி அவருடைய இல்லத்திலிருந்து காலையில் 6 மணிக்கு 3 காவலர்கள் சங்கர் நகர் என்ற ஒரு இடத்திலிருந்து குரோம்பேட் காவல் நிலையத்துக்கு கூட்டிச் செல்கிறார்கள். குரோம்பேட் காவல் நிலையத்தில் வைத்து அவரை அடிக்கிறார்கள். அவரை அடித்து அன்று இரவு அவரை ரிமாண்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். மருத்துவமனையில கண்டிப்பா அவரை காட்டிட்டா ரிமாண்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ரிமாண்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதியும் ரிமாண்ட் உத்தரவு கொடுக்கிறார்கள். புழல் சிறைக்கு இரவு 6 மணிக்கோ 6:30க்கோ கொண்டு செல்கிறார்கள். புழல் சிறையில அவர்கள் விழிப்புடன் இருந்த காரணத்தினால் இந்த காயங்களுடன் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்தார்கள். அவர்கள் மறுத்து அதே 13ஆம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அந்த புனிதனை அனுப்புகிறார்கள். ஸ்டான்லி மருத்துவமனையில அவரை அந்த காயங்களுக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா புனிதனை காப்பாற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு 8 மணிக்கு மறுபடியும் புழல் சிறையில அடைத்து விடுகிறார். புனிதன் 13ஆம் தேதி இரவிலிருந்து 18ஆம் தேதி வரை அங்க சிறையில் தான் இருக்காரு. 18ஆம் தேதி காலையில அவருடைய தம்பிக்கு தகவல் வருது, உங்க பையனை நாங்க உங்க தம்பியை நாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அவரை பார்க்க செல்கிறார்.
19ஆம் தேதி காலையில அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து இறக்குறாரு. இதுதான் நடந்த சம்பவம். இது வந்து அதற்கு பின்பு நடந்ததுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். என்ன நடந்தது சார்? அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய நடந்த ஒரு மரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு இங்கே ஏற்பட்ட காயங்கள் சிறையில் ஏற்பட்ட காயங்கள் கிடையாது. இது நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறது அவசியம். ஏன்னா சிறைத்துறை அதிகாரிகள் தான் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். ஏற்கனவே மருத்துவமனையில வந்து இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் ரிமாண்ட் சர்டிபிகேட் கொடுத்த மருத்துவர் கேள்விக்குறி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி ரிமாண்டுக்கு கண்டிப்பா இவர்களை எடுத்து செல்லலாம் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறிக்குள்ள ஆள் அவர். இவர்களெல்லாம் தாண்டி உண்மையான அவரை காப்பாற்றுவதற்கான எண்ணத்துடன் மருத்துவமனைக்கு அனுப்பியது சிறைதான். அதுதான் நான் சொல்றேன், சிறை ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில ஏற்பட்ட மரணமா இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆரிஜின் வந்து சித்திரவதை வந்து காவல் நிலையத்தில் ஏற்பட்ட சித்திரவதைன்னு பிரிச்சு சொல்றேன். அதற்கு பின்பு அந்த குடும்பத்துல வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தகவல்கள் வருது. உடனடியாக அங்க ஒரு வழக்கறிஞர் செல்கிறார், குடும்பத்திற்கு உதவி செய்ய செல்கிறார். தாய் தம்பி இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய செல்லும் பொழுது நமக்கு தெரியுது இவங்க வீட்டில இருந்து 3வது வீட்டுல இருக்கிறது தான் தாம்பரம் மேயருடைய வீடு. தாம்பரம் மேயருடைய ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய தாம்பரம் மேயருடைய பொறுப்பு கட்சியில் என்னன்னா இது மாதிரி விஷயங்களை மறைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அந்தந்த முயற்சிகளை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மேயர் இந்த குடும்பத்திற்கு உறவினர் தேடி பிடிச்சு இந்த இறந்து போன புனிதனுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு 6 மாசம் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, அவங்க குடும்ப தகராறுல பிரிஞ்சிருக்காங்க. மனைவியை கஸ்டடியில எடுத்துக்கிறாங்க. மனைவியை கஸ்டடியில எடுத்துக்கிட்டு மனைவியும் தாம்பரம் மேயரும் ஒரு பக்கமாகவும் தாயும் உயிருடன் இருக்கக்கூடிய மகன்களும் மற்றவர்களாம் குடும்பத்துல ஒரு மாதிரி இன்னொரு பக்கமும் இருந்து இந்த வழக்கை பார்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த தாம்பரம் கமிஷனர் தாம்பரம் மேயருடைய தலையீட்டின் காரணமாக 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு யாருக்கு சார்? தாயை வாங்க வைக்கிறார்கள். இறுதியாக தாயை வாங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. வாங்கி பாடியை வாங்கி எரிச்சு இருக்கக்கூடிய என்டையர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் a கேஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இதேதான் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் அஜித்குமார் வழக்கில் அவர்கள் செய்ய முயற்சித்தார்கள். அங்கேயும் தாயை வந்து ஆளுங்கட்சியினுடைய கொடி வைத்த ஒரு வாகனத்துலதான் 29ஆம் தேதி பாடிய போஸ்ட்மார்ட்டத்துல பார்ப்பதற்கு பேரண்ட்ஸ் அம்மாவும் மகனும் வண்டியில டிஎம்கே பிளாக் இருக்க வண்டியில தான் போனாங்க. ஆனா உடனடியாக அங்க நீதிமன்ற தலையீடு இருந்ததன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய நீதிபதி வேகமாக வேலை செய்ததன் காரணமாக அதற்கு மேல் அந்த கொடியோ அந்த கட்சிக்கோ அந்த செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டது. நீங்க சொல்ற அஜித்குமார் மரணத்தை நீங்க சொல்றீங்க? அஜித்குமார் மரணத்தை சொல்றேன். அங்கேயும் கொடி இருந்தது. அங்க 50 லட்சம் ரூபாய் பேசப்பட்டது. 50 lakhs. இங்க 6 லட்சத்துல முடிச்சுட்டாங்க. நான் என்னுடைய முதல் விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது என்ன அநியாயம் நடந்திருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றம் இதில் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். காரணம், இதுல மெடிக்கல் யார் வந்து அவரை ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்று மருத்துவ சான்றிதழ் கொடுத்தாரோ அவரை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. இவங்களை ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அனுப்பின மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மேஜிஸ்ட்ரேட். இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிற்பாடு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டும் வீடியோகிராஃபும் குடும்பத்திற்கு கையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டான்லி மருத்துவமனை டீனுடைய பொறுப்பு. செய்தார்களா என்று விசாரிக்க வேண்டியது இருக்கு. சோ தவறுகள் பல நடந்திருக்கு. இந்த தவறுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் சட்டத்தின் ஆட்சி அங்க கடைபிடிக்காமல் போனதற்கு யாரெல்லாம் காரணம், அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் காரணமா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ ஒரு பக்கம் கமிஷனர் ஆஃப் தாம்பரம் எல்கைக்குள் நடக்கக்கூடிய ஒரு தவறு, அங்க அமல்ராஜ் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் தாம்பரம் கார்பரேஷனுடைய மேயர் வந்து இதை பேசி முடிக்கிறார்கள்.
மறைப்பதற்கு ஒரு அளவு எல்லா காவல் மரணங்களையும் இது மாதிரி அட்டெம்ப்ட் தான் முதல்ல செய்கிறார்கள். இப்போ யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இதுதான். இப்போ சிறைச்சாலையிலிருந்து அவர் மீண்டும் மருத்துவமனைக்கு ஸ்டான்லிக்கு போயிருக்காரு. அங்கதான் வச்சு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்போ சிறை நிர்வாகம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் இனிமே நம்ம கேதர் பண்ண வேண்டிய டீடைல்ஸ். இனிமே உடனே யாரும் உண்மையை சொல்ல போறதில்ல. ஆர்டிஐ போட்டிருக்கோம், ஆர்டிஐக்கு பதில் வரணும். இதெல்லாம் we will have to recreate documents. நீதிமன்றத்துல வழக்கு போட்டதான் எல்லாத்தையும் திருப்பி எடுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் ஒவ்வொரு காவல் நிலைய மரணத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் என்பதை கூற விரும்புகிறேன். காவலர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். இங்க சும்மா மேயர்லாம் சும்மா 6 லட்ச ரூபாய் கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 6 லட்ச ரூபாய்க்கான காசு போயிருக்கும், இல்லாட்டி கட்சியில இருந்து அந்த 6 லட்ச ரூபாய் காசு போயிருக்கும். அப்ப காவல்துறையும் அரசியல் தலைவர்களும் எப்படி பின்னி பிணைந்து இந்த நாட்டில் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய அந்த மரணங்களை மறைப்பதற்கு செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு ரீசன்ட் எடுத்துக்காட்டு இந்த வழக்கு என்பதை வருத்தத்துடன் கூறுகிறேன், ஆழ்ந்த வருத்தத்துடன் கூறுகிறேன். இப்போ இந்த 24 மரணத்திற்கு பின்னாடியும் இப்படி ஒவ்வொரு செய்திகள் மறைஞ்சிருக்குது. இது நடக்கிறது 24 மரணம், இது 24வது மரணம். அஜித்குமார் கேஸ் பிறகும், அதாவது சாத்தாங்குளம் நடக்கும் பொழுது நாம் எல்லோரும் கண்ட கனவு என்னவென்றால், இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது. சாத்தாங்குளத்தில் கைது செய்யப்பட்ட 10 பேரில் 9 பேர் உயிருடன் இருக்கிறார்கள். அந்த 9 பேரும் சிறையிலேயே இருக்கிறார்கள், மறந்துடாதீர்கள். அந்த வழக்கினுடைய இறுதி கட்ட விசாரணை இப்போ நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை நீதிமன்றத்தில் வேற எந்த சிபிஐ வழக்கில் வேற எந்த வழக்கும் விசாரணை கிடையாது. இந்த வழக்கு தான் இப்ப லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல நிக்குது. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் கோயிங் ஆன். நீதிமன்றத்துக்கு போவரெல்லாம் சொல்றாங்க, அந்த கோர்ட்ல யாருமே இல்லையே சார், அக்யூஸ்ட் மட்டும் இருக்காங்க, 2 பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க, 2 ப்ராசிக்யூட்டர்ஸ் எஃபெக்டிவா பேசி கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் சொல்ல விரும்புறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 2020 அந்த சம்பவம் நடந்த உடனே நீ ஜர்க் ரியாக்ஷன் என்ன நடந்தது? இனிமேல் தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லாரையும் ஒழித்து விடுவோம் என்று சொல்லி 8/7/20 ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. காவல் நண்பர்கள் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நாங்க கலைத்து விட்டோம் என்று. ஸோ சாத்தாங்குளத்தில் நம்மளுக்கு கிடைத்த கெயின் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போயிட்டாங்க. இதான் நம்ம பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம். சாத்தாங்குளத்துல எவ்வளவு குறைகள் நடந்தது. சாத்தாங்குளத்துல அந்த அந்த அப்பனையும் அந்த அவங்க மகனையும் ஆஸ்பத்திரிக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எக்ஸாமின் பண்ண டாக்டர் மேல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. அந்த டாக்டர் தான் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எப்படி இப்ப குரோம்பேட்ல வழக்குல கொடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கேயும் கொடுக்குறாங்க, ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்று. அந்த ரத்த கரைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அதே சாத்தாங்குளம் பிரைமரி ஹெல்த் சென்டருடைய டஸ்ட்பின்ல தான் தூக்கி போடப்பட்டது. வீட்டில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடைகளை அணைந்துதான் அவர் சரவணன் என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிற்கிறார். சரவணன் என்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் 2 நிமிஷம் நடக்க கூட விடாமல் பார்த்து ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்ற மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் அவரை கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு அனுப்புறார்கள். அன்னைக்கு மட்டும் மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் உஷாரா இருந்தா அவங்க தூத்துக்குடி கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிருடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். காரணம், ரப்டோமயாலிசிஸ் என்ற அந்த அந்த நிலை ஏற்பட்டு உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அங்க கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாகி அது கிட்னிக்கு போய் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக தான் இவர்கள் இறந்தார்கள் என்று உண்மை. அதனாலதான் 2 நாள் ஆச்சு அவங்க இறப்பதற்கு. ஆனால் அதை தவிர்த்து இருக்கலாம். உடனடியாக டயாலிசிஸ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார அந்த டயாலிசிஸ் மட்டும் மருத்துவமனையில நம்ம நடத்தி இருந்தோம்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிருடன் இருந்திருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமா சொல்ல விரும்புறேன். சார், இப்போ இந்த இடத்துல அந்த வழக்குல நமக்கு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 22ல சைலேந்தர் பாபு பீரியட்ல 41 கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ற இதே கஸ்டோடியல் டெத்தை பார்த்து 22ல தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது. நான் சம்பவங்களுக்குள்ளார போகல, அந்த 24 பட்டியல் அது வருது. அந்த 41 கைட்லைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைட்லைனும் அதுக்கப்புறம் மீறப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். 2வது கைட்லைன், தனிப்படை போலீசார்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். இது நான் சொல்ல, டிஜிபி சொல்ற. 22ல 14th June 2022
சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கும்போது. அதுக்கப்புறம் நடந்ததுதான் அஜித்குமார் நம்ம பார்த்தோம். அஜித்குமார்ல யாரு பொறுப்பேற்கப்பட்டார்கள்? அதே ஸ்பெஷல் டீம். எந்த ஸ்பெஷல் டீம் இங்க கண்காணிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்களோ அதே ஸ்பெஷல் டீம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமையும் கலைக்கிறார்கள். சாத்தாங்குளத்துல பாடம் கத்துக்கல நம்ம. சைலேந்திர பாபு அதுக்கப்புறம் கொடுத்த 41 கைட்லைன்ஸ் அந்த நேரத்திலையும் அதையும் நம்ம கத்துக்கல. அப்போலாம் 22க்குள்ளார உங்களுக்கு ஒரு 4-5 தொடர் மரணங்கள் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அவர் கொண்டு வர்றார். அந்த கைட்லைன்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் 5 மரணங்கள் ஏற்பட்டுச்சு. கில்லிங்ஸ் இல்ல சாரி 22னா 22ல அந்த நேரத்துல 12 மரணங்கள் 11 மரணங்கள் நடந்தது. காவல் மரணங்கள் 11 மரணங்கள் நடந்தது. அந்த நேரத்துல தான் சைலேந்திர பாபு இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய மரணங்கள்ல தான் அஜித்குமார் கேஸ் வருது. அங்க என்ன பண்றாங்க? இமீடியட்டா நம்முடைய ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாத்தையும் கழிக்கிறார்கள். காவல்துறை இஸ் நாட் சீரியஸ், டெஃபினெட்லி நாட் சீரியஸ். இந்த அரசாங்கமும் இதுல சீரியஸா இல்லைன்னு தான் இது காட்டுது. மாண்புமிகு முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி சம்பவங்கள், குறிப்பாக சட்டசபையே நடக்கும் போது நடந்த மரணங்கள்லாம் இருக்கு. இதுக்கு காரணம் ஒரு டைரக்ஷன் கிடையாது, மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் வருது காவல்துறைக்கு. எந்த டைரக்ஷனுக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு கண்ட்ரோல் இல்லைன்றதா வருத்தத்துடன் பதிவு பண்றேன். அது என்ன மல்டிபிள் டைரக்ஷன் எதை சார் சொல்றீங்க? மல்டிபிள் டைரக்ஷன்னா அதாவது இந்த டைரக்ஷன் ஒண்ணு, இந்த 41 கைட்லைன்ஸ் ஒரு டைரக்ஷன். காவலருடைய நிலைமையை பாருங்க. அவங்களுக்கு இந்த 41 கைட்லைன்ஸ்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றெல்லாம் குறிப்பிட்டு கூறி எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. இது நம்ம இந்த ஆட்சியில 24 மரணங்கள் காவல் நிலையத்தில் மரணங்கள், ஜுடிஷியல் கஸ்டடியில ஏற்பட்டிருக்கக்கூடிய மரணங்கள் எங்கள் கணக்கின்படி 13. அதனால 13 தான் சரின்னு சொல்ல, 13 விட அதிகமா தான் இருக்கும். 21 என்கவுண்டர் நடந்திருக்கு. அதுல 21 என்கவுண்டர்ல 25 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காவல் நிலையத்தில் இந்த காலகட்டத்தில் இவங்க ஆட்சியில் நடந்த, திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள். இப்போ இந்த மல்டிபிள் டைரக்ஷன் சொல்றது இந்த 41 கைட்லைன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னா ஓரளவுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதை கடைபிடிப்பதற்கு தயார் நிலையில் இருப்பார்கள். ஆல்டர்னேட்டிவ் டைரக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, நீங்க சாவடி என்கவுண்டர் பண்ணு என்றெல்லாம் டைரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலே இருந்து அனுப்பப்படுகின்ற டைரக்ஷன்ஸ் என்று கூறுகிறேன். உங்களுக்கு அஜித்குமார் வழக்கு டைரக்ஷன் மேலிருந்து வரலையா? இப்ப நிரூபிக்கப்பட்டதில்ல, டிஎஸ்பி இருந்து வந்தது நிரூபிக்கப்பட்டுச்சுல. அந்த டிஎஸ்பி என்ன வாழ்க்கையில் ஏதோ தவறு செஞ்ச டிஎஸ்பியா? மோசமான மனிதரா? எனக்கு தனிப்பட்ட மனிதரை பத்தி நான் தவறா பேச விரும்பவில்லை. அந்த டிஎஸ்பி பழிகேடாக மாட்டியிருக்கிறார். காரணம், கண்டிப்பாக அவருக்கும் மேலே இருந்து ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லை, அது இல்லாம நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார், இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தீவிரமாக இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அஜித்குமார் வழக்கு என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு? அதே தீவிரத்தன்மையோட போயிட்டு இருக்கா? அஜித்குமார் வழக்கு மிக பொறுப்புடன் உயர் நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு இருந்ததன் காரணமாக தமிழக அரசு தன்னுடைய அரசு அட்வொகேட் ஜெனரல், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மூலமாக நாங்கள் இந்த விசாரணை செய்ய விரும்பவில்லை, இது சிபிஐயே எடுத்து விசாரிக்கட்டும் என்று நேர்மையாக இது நடக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கூறியதினால் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு, நீதிமன்றத்தில் நாங்கெல்லாம் கூறினோம் சிபிஐட்ட போச்சுன்னா திருப்பி வழக்கே வராது என்றெல்லாம் கூறி நான் ஸ்டெர்லைட் வழக்கெல்லாம் சுட்டி காட்டினேன். அப்ப நீதிமன்றத்தில் ஒரே ஒரு கட்டளையிட்டார்கள், 60 நாட்கள்ல சார்ஜ் ஷீட் வந்தாகணும். அதே போல் வேகமாக சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டது. 5 நபர்கள் ஏற்கனவே 1ஆம் தேதி 1 ஜூலை கைது செய்யப்பட்டார்கள். பின்பு நீதிமன்றத்தின் முன் சார்ஜ் ஷீட் வந்த பிற்பாடு 6வது நபர் டிரைவராக இருந்தவர், அவரும் கைது செய்யப்பட்டார். மறந்துடாதீங்க, அஜித்குமார் வழக்குல காவல் நிலையத்தில் சித்திரவதை நடக்கவில்லை, 19 வித்தியாசமான இடங்களில் கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை நடந்தது. அஜித்குமார் தான் இறந்தார். அவருடன் சேர்ந்து சித்திரவதை செய்யப்பட்ட நபர்கள் 5 நபர்கள், 19 பல இடங்களில் அவர்களை கொண்டு சென்ற டெம்போ டிராவலர் நம்பர் பிளேட்டை மாத்திருந்தாங்க. இதெல்லாம் இப்போ சார்ஜ் ஷீட்ல சிபிஐ கூறியிருக்கு. இந்த வழக்கு இப்போ மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்கு. 6 குற்றவாளிகள் உள்ளே இருக்கிறார்கள்.
4 குற்றவாளிகள், அதாவது டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் மேல சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. நாளைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு ஆஜராகிறாங்க. சிஜிஎம் கோர்ட் முன்னாடி அவங்க ஆஜராக வேண்டும் என்று நாளை போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணார் அந்த டிஎஸ்பி. நேற்றைய தினம் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைதான் அஜித்குமார் கேஸ்ல இருக்கு. நம்ம அஜித்குமார் கேஸ்ல கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது நீதிமன்றத்தை பாராட்ட வேண்டும். காரணம், அதனுடைய தலையீட்டின் காரணமாக அந்த குடும்பத்திற்கு 32 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கிடைத்திருக்கு. இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் அப்படி கிடைத்தது கிடையாது. அந்த 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 அஜித்குமாருடைய தம்பிக்கு ஆவின்ல வேலை கிடைத்தது. நீதிமன்ற கண்காணிப்பு இருந்ததன் காரணமாக 3 சென்ட் நிலம் கிடைத்தது. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால விட்னஸ் ப்ரொடெக்ஷன், சாட்சிக்கு பாதுகாப்பு, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமின்படி அஜித்குமாருடைய அம்மாக்கு, அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு, வழக்கறிஞர்களுக்கு, மற்ற சாட்சிகளுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுல சிசிடிவி கேமரா போடப்பட்டு மேல இருந்து ஒரு டைரக்ஷன் வந்துன்னு சொன்னீங்கல்ல அஜித்குமார் வழக்குல, அதெல்லாம் சேர்த்துட்டாங்களா? இப்போ இது வரைக்கும் சிபிஐக்கு வரும் 2 விசாரணைகள் இருந்தது. அஜித்குமார் கேஸ் உடைய விசாரணை அது முடிச்சிட்டாங்க. நிகிதாவுடைய கம்ப்ளைண்ட், அவங்களுடைய ஜுவல்ஸ் காணா போச்சுன்னு சொல்லியிருந்த அந்த திருட்டு வழக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது நீதிமன்றத்தின் முதலில் அவர்கள் சொன்னார்கள் அது பொய் புகார் என்று கூறினார்கள். அடுத்த வாய்தால என்ன சொன்னார்கள், புகார் சரிதான், ஆனா நாங்க யார் திருடினாங்கன்னு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல என்று கூறினார்கள். இப்ப அது அந்த நிலை இருக்கு. அவங்க நிகிதா 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி சிஜிஎம் கோர்ட், 4ஆம் தேதி 5ஆம் தேதியோ சிஜிஎம் கோர்ட்ல அப்பியர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு சமன்ஸ் போயிருக்கு. இந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் புனிதனுடைய அந்த லாக்அப் மரணத்துல ஏன் இல்லை? இங்கேயும் அதே மாதிரி காவல் நிலையத்தில் அந்த உயரதிகாரி ரெஸ்பான்சிபிள், அவரை டெஸ்ட் பண்ண ரிமாண்டுக்கு ஃபிட்னஸ் அப்படின்னு கொடுத்த அந்த மருத்துவர் ரெஸ்பான்சிபிள், அந்த மஜிஸ்ட்ரேட் ரெஸ்பான்சிபிள், இவங்கெல்லாம் யார் யார் சார்? அந்த மருத்துவர், அந்த மஜிஸ்ட்ரேட். சார் ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று நம்ம காவலர்கள் பற்றி நான் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்த்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த உயர் காவல்துறை அதிகாரிக்கு சித்திரவதை செய்து உண்மைகளை பெறக்கூடாது என்ற நம்பிக்கை உண்டோ அந்த இடங்களில் இது போன்ற மரணங்கள் ஏற்படுவது கிடையாது. பல உயர் அதிகாரிகள் இருக்காங்க. பல உயர் அதிகாரிகளுக்கு நம்பிக்கை என்னவென்றால் சித்திரவதை செய்யக்கூடாது என்ற நம்பிக்கை இன்று இருக்கு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவங்க நம்புறாங்க. டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை கன்ஃபெஷன் கொடுக்க வைக்க கூடாது என்ற சட்ட ரீதியான பொசிஷனை தாண்டி அதை ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலருக்கு நம்பிக்கை என்னவென்றால் ஹாஃப் என்கவுண்டர் செய்யலாம், கொலை செய்யலாம், கால் கை உடைக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னொரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்தை நீங்கள் எப்பொழுது நிறுத்துவதற்கு ஒரு அரசு முன்வராம இருக்கோ, அதுல பழியாவது காவல்துறை மட்டுமல்ல, ஜுடிஷியரி ஆல்சோ பிகம்ஸ் a victim. ஸோ ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸும் அதே மாதிரி மாறிடுறார்கள். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் கேர்லெஸ்ஸாக, நெக்லிஜென்ட்டாக இது போன்ற தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளுடன் கைகோர்க்கக்கூடிய ஒரு 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 மிக மோசமான நிலைக்கு அவர்களும் தள்ளப்படுகிறார்கள் என்பதை வருத்தத்துடன் கூறுவது. சார், இதை எப்படி நீங்க கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? இது கிரைம் பார்ட்னர் அப்படின்னு ஆயிரும்ல சார்? கண்டிப்பா தேர் ஆல் கன்ஸ்பிரேட்டர்ஸ் இந்த கிரைம் தான், வேற வழியே கிடையாது. கேர்லெஸ்லாம் சொல்றது தப்பு, அந்த வார்த்தை கரெக்ட் இல்ல, கன்ஸ்பிரசி தான். தேர் ஆல் பார்ட்னர்ஸ் இன் தி கிரைம். பட் தொடர்ந்து நம்ம சாத்தான்குளம் வழக்குல இருந்து, அஜித்குமார் வழக்குல இருந்து எல்லாத்துலேயுமே காவல்துறை மேல தானே சொல்றோம். அதுக்கு அடுத்து மருத்துவரோ மஜிஸ்ட்ரேட்டுக்கோ நம்ம போறது இல்ல. அதாவது சாத்தான்குளம் வழக்குல நடந்த தவறு அதுதான். அந்த வழக்கு இப்ப தீர்ப்பு வரப்போற நேரம் நம்ம ரொம்ப அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. பட் அந்த வழக்குல இருந்த தவறு அதுதான். மேஜிஸ்ட்ரேட்டை விட்டுட்டோம், அங்க இருக்கக்கூடிய மருத்துவரை விட்டுட்டோம், 3வது சப்ஜெயிலுடைய சூப்பரண்டை விட்டுட்டோம். இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் தேர் ஆல் டுகெதர். சாத்தான்குளம் வழக்கு தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த அஜித்குமார் வழக்குல மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சிட்டு விட்டார்கள். இதான் அங்க நடந்தது. போகும்போது they were pronounced dead. அதனால வேற வழியே கிடையாது.
வேற வாய்ப்புகள் இருந்துதான் கண்டிப்பாக அவர்கள் அதை மாற்றுவதற்கு எல்லா முயற்சி செய்திருப்பார்கள். அதற்குள்ளே நாம் தலையீடு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தலையீடு செய்ததனால் அது உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு உயர் நீதிமன்றம் அதை உடனடியாக மிக வேகமாக எடுத்து எந்த சாட்சியும் கலைக்க கூடாது என்ற முயற்சிகள் எடுத்ததன் காரணமாக பாதுகாக்கப்பட்டது. நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு இதே தாம்பரம் வழக்குல உடனடியாக தானாக முன் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை சுவமோட்டோவாக எடுத்திருந்தாள், அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய பெஞ்சில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகள் இருக்காங்களே, அவங்க இதை சுவமோட்டோவா எடுத்திருந்தார்கள்னா கண்டிப்பாக இந்த பேரம் பேசுகின்ற அந்த கலாச்சாரத்தை நிறுத்தி உடனடியாக அந்த வழக்கு அஜித்குமார் வழக்கு மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் பாசிபிள். நீதிமன்றம் செய்யலைன்னா இலவச சட்ட உதவி ஆணைக்குழு செய்திருக்கலாம். இது போன்ற கொடூர மனித உரிமை மீறல்கள் ஏற்படும் பொழுது இதை விசாரிப்பதற்கென்று 1993ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு தேசிய மாநில மனித உரிமை ஆணையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். சோ இது வெறும் நீதிமன்றம் மட்டும் தலையீடு செய்ய வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, தானாக முன்வந்து ஒரு மாநில ஆணையம் இதில் தலையீடு செய்யலாம். அதனால குரோம்பேட் சம்பவம் சார்ந்து மாநில மனித உரிமை ஆணையம் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். அந்த ஆணையத்தில் 2 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ இது இந்த தமிழக அரசினுடைய ஒரு நியமனம் செய்த ஆணையம் 2 வேகன்சிஸ் இருக்கு. 3 மெம்பர்ஸ், ஒரு சேர்பர்சன், 2 உறுப்பினர்கள் கிடையாது. இப்போ தேசிய ரீதியில் ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையத்தில் 6 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அங்க 2 வேகன்சிஸ் இருக்கு. ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் தலைமையில் செயல்படுகிறது. இந்த ஃபிகர்ஸ் மட்டும் ரொம்ப ஷாக்கிங்கான ஃபிகர்ஸ். 2014 இருந்து 2022 வரை தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தேசிய ரீதியில் பெறப்பட்டிருக்கக்கூடிய காவல் மரணங்கள் சார்ந்த புகார்கள் 20,000. அதுல அவர்கள் விசாரித்து காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணது வெறும் 995 வழக்குகளில். 995 வழக்குகளில் டிசிப்ளின் ப்ரொசீடிங்ஸ் அந்த 20,000 வழக்குகளை நடத்தப்பட்டது வெறும் 28. ஒரு வழக்கில் கூட தேசிய மனித உரிமை ஆணையம் 2014 இருந்து 22 வரை பாதிப்புக்கு காரணமா இருந்த காவல்துறை அதிகாரிகள் மேல் நீங்கள் சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து அவர் நீதிமன்றத்தில் நிப்பாட்டு என்று ஆணையிடவில்லை. அப்போ உயர் நீதிமன்றமும் சுவமோட்டோவாக எடுப்பதற்கு தயார் நிலையில் இல்லை. இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய மாநில மனித உரிமை ஆணையங்களும் அமைதியாக இருக்கு. இந்த மௌனத்தையும் நாம் கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டும் என்று கூற விரும்புகிறேன். ஏன்னா காவல்துறை அதிகாரிகளை வெறும் பொதுமக்கள் மட்டும் குரல் கொடுக்கணும்ன்றது இல்ல, ஆணையங்களும் செயல்பட வேண்டும், நீதிமன்றங்களும் செயல்பட வேண்டும். இவர்களுடைய ஜுடிஷியல் அகாடமியில இது போன்ற மேஜிஸ்ட்ரேட்ஸை அவர்களை கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு. சோ அப்போ மனித உரிமை ஆணையங்களும் இந்த மாதிரியான வழக்குகள்ல அமைதி காக்குறாங்க. அவங்களுடைய ஃபிகர்ஸ் இது அவங்களுடைய ஃபிகர்ஸ் தான் நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் ஷாக்கிங். சாதாரண மக்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஏதோ ஒரு கேஸ் மட்டும் நீதிமன்றத்தில் ஜெயிச்சதுன்ற வச்சுட்டு ஏதோ எல்லாருக்கும் நீதி கிடைக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பல நபர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்படி கிடைக்காத ஒரு நபரை பற்றி தான் நீங்கள் இந்த விவாதத்தில் எடுத்திருக்கிறீங்க. அதான் புனிதர். நன்றி ஹென்றி டிஃபைன் சார். உங்களை போன்றோர்கள் எல்லா அமைப்புகளும் தங்களுடைய பணிகளை செய்யாமல் இருக்கும்போது நீங்க அதை முன்னெடுத்து செய்றீங்க. அது பாராட்டுக்குரியது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.